ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10ஆம் திருமொழி துப்புடையாரை அதில் கிட்டத்தட்ட 7 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். 8வது பாசுரம் ஆரம்பித்தோம். அந்த 8வது பாசுரம், நான் ஏதும் உன் மாயமொன்று அறியேன், நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானேய் வானவர் தங்கள் ஈசா, மதுரை பிறந்த மாமாயனே என்ன ஆனாய், நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே. மதுரை பிறந்த மாமாயனே, தென்மதுரையா மதுரையா? ஏன்னா நம்ம இந்த சந்தர்ப்பம் ஒத்து வருது பாருங்க. பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய 10 வயது நிரம்பி 11வது வயதிலே அந்த விருஷ பூமியை விட்டு கோகுலத்தை விட்டு மதுரைக்கு கிளம்பியிருக்கான் அப்படிங்கிறத ஸ்ரீமன் நாராயணத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது அக்ரூரர் கிருஷ்ணனையும் பலராமனையும் மற்றவர்களையும் கம்சன் அழைத்து வர சொன்னதாக சொல்லி அழைத்து செல்கிறார். கிருஷ்ணனும் மதுரை நோக்கி போகிறான். அதே மாதிரி இங்கே மதுரை பிறந்த மாமாயனே அப்படின்னா மதுரையில் பிறந்தவன், வடமதுரையில் பிறந்தவன் தான் கிருஷ்ணன். அதனால் இவர் சொல்கிறார் மதுரையில் பிறந்த மாமாயனே. ஆனால் இவருக்கு ஞானம் என்று பிறந்தது பகவானிடத்தில் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு பொற்கிழிக்காக போனாரோ அந்த இடத்தில் பிறந்தது. அதனால் மதுரை பிறந்தது என் மாமாயன் அப்படின்னு அவனை வெளிக்கிறார். என்ன ஆனாய், நீ என்ன ஆயிட்ட? நம்ம கேட்குறோம் இல்லையா, எவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் என்னமோ தெரியல, எங்கேயோ கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, ஏதோ சரியாக போகல மாதிரி தெரிகிறது. அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. நீ என்னை காக்க வேண்டும். நான் என்ன வேணாலும் செஞ்சுருப்பேன், என்ன வேணாலும் தப்பு பண்ணிருப்பேன். ஏன்னா இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை. அதனால் நீ என்னை காக்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துல? அரங்கத்தரவணை பள்ளியானே. அங்கே ஆரம்பித்தார். மதுரை பிறந்த மாமாயனே அரங்கத்தரவணை பள்ளியான. கடைசியில் எங்கே நீ படுத்துட்டு இருக்க? ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்க. அப்படி பள்ளி கொண்டவனே நீ என்னை காக்க வேண்டும். ஏன்? நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறிய மாட்டேன். நீ பல விதங்களில் மாயம் செய்யக்கூடியவன். கொஞ்ச நஞ்ச மாயம் செய்யறதில்லை, பல விதங்களில் செய்யக்கூடியவன். ஆனால் எனக்கு ஒரு சில மாயம் கூட தெரியாது. உன்னை பற்றி ஒரு மாயமும் நான் அறிய மாட்டேன். நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறிய மாட்டேன். நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போது. அதாவது நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் அறியும் திறமையில்லாத நான், உன்னுடைய மாயம் எதுவும் அறிய இயலாத இருக்கக்கூடிய நான், யமபடர்கள் பிடித்து என்னை உலுக்கி வருத்தி இந்த சரீரத்திலிருந்து என்னுடைய ஆன்மாவை எடுத்து போகும்போது இந்த உடலிலே புகுந்து இருக்கக்கூடியது அதை சிதைக்கும் போது என்னால் உன்னை நினைப்பதற்கு மனம் இருக்காது. அந்த சமயத்தில் எனக்கு தோன்றாது. உன்னை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உன்னை நான் நினைக்க மாட்டேனோ என்னமோ அப்படின்னு ஒரு கமா போடலை, ஃபுல் ஸ்டாப்பே போட்டிருக்கார். என்னால் உன்னை அந்த சமயத்தில் நினைக்க முடியாது, நான் நினைக்க மாட்டேன். அதனால் வானையை வானவர் தங்கள் ஈசா, என்னை நீ காக்க வேண்டும். நீ வானவர் பிறந்தவனே, நீ என்னை காக்க வேண்டும் அப்படின்னு 8வது பாசுரத்தில் சொல்கிறார். 9வது பாசுரம், குன்று எடுத்து ஆனிரை காத்த ஆயா, யா கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று உறுதியா ஆதியஞ்சோதி அமர அறியேன் மறந்து அறியேன், நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து என்னை பற்றும் போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். எவ்வளோ கிளியராக சொல்கிறா பாருங்க.
நீ எப்போ என்ன காக்க வேண்டும், எங்கே என்ன காக்க வேண்டும், ஏன் என்ன காக்க வேண்டும். ஏன், எங்கே, எப்போது, மூணுத்துக்கும் பதில் சொல்லிடுறார். எங்கேயாவது கொஞ்சம் அந்த கொஸ்டினில் விடுபட்டிருக்குமா அப்படின்றதுக்கும் பல ஸ்ருதியில் இன்னொன்னே சொல்லிடுறார் மீதியும். நீ எப்போ என்ன காக்கணும், நான் எப்பெல்லாம் உன்னை நினைக்க முடியாத இருக்கிறனோ அப்பெல்லாம் என்னை காக்கணும். ஏன் என்ன காக்கணும், அந்த சமயத்தில் அவர்கள் தமர்கள் நமன் தமர்கள் வந்து பற்றும்போது என்னால் உன்னை நினைக்க முடியாது, அதனால் நீ என்ன காக்கணும். என்று எப்போ காக்கணும் அப்படின்னா, அவர்கள் வந்து பற்றும்போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அந்த டயத்தில் நீ என்னை விட்டு கொடுத்துடவே கூடாது. சில பேர் சொல்லுவா இல்லையா, நானும் நீ எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், சகோதர சகோதரிகளுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், நீ எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடுக்காதப்போ, ஆனால் என் பையனுக்கு கல்யாணம்னு ஒன்று வச்சுருக்கேன், அந்த இடத்துல சபை நிறைஞ்சி ஏதாவது நீ செஞ்சிரு, அந்த இடத்துல நீ என்னை விட்டு கொடுத்துடாத. மற்ற எங்கே வேணாலும் விட்டு கொடு, எங்கே வேணாலும் சண்டை போட்டுப்போம், அந்த இடத்துல மட்டும் நீ என்னை விட்டு கொடுத்துடாத அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி அவர் பகவான்கிட்ட கேட்குறார். நீ அன்று அங்கு என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே, அந்த இடத்துல மட்டும் நீ என்னை விட்டு கொடுத்துடாத. ஏன்னா அந்த சமயத்தில் என்னால் உன்னை நினைப்பதற்கு இயலாத ஒன்று. யார் நீ, குன்றெடுத்து ஆனிரை காத்தவன். சாதாரணவனா, ஒரு சிறு சுண்டி விரலிலே ஒரு பெரிய மலையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆனிரை அத்தனையும் காத்த ஆயா. ஆயா அப்படின்னா மேய்ப்பவனே அப்படின்னு சொல்ல, மாடுகளை மேய்ப்பவன், ஆயன், ஆயர் குலத்தவன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆய் அப்படிங்கிறது காப்பதற்காக வரக்கூடிய சொல். கூப்பிடு தூரத்திலே இருக்கிறவரை விழிப்பதற்காக வரக்கூடிய சொல். அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில்? அந்த கூப்பிடு தூரத்திலே இருக்கவனை விழிப்பதற்காக வரக்கூடிய சொல்னா, நாம் கூப்பிடும் தூரத்திலே இருக்கக்கூடியவன் யாரு? பகவான். அப்போ பக்கத்தில் இல்லையா சுவாமி, நம்ம உள்ளுக்குள்ளே இல்லையா சுவாமி, கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கானா சுவாமி அப்படின்னா ஆமாம். அதுக்கு உதாரணம் திரௌபதி. இன்னும் திரௌபதி கூடையே தான் இருக்கான் பகவான், ஆனாலும் கூப்பிட்டாதானே வந்தாமே, கூப்பிடலன்னா வரலையே. ஏன் கூப்பிடும் அந்த சிந்தையை எனக்கு, சிந்தனையை எனக்கு நீ தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய ரெக்வஸ்ட்டு. அந்த சமயத்தில் நான் உன்னை கூப்பிட மறந்துடுவேன், அதனால் நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன், நீ அப்பொழுது என்னை வந்து காக்க வேண்டும். நன்றும் கொடிய நமந்தமர்கள் என்றது, அவர்கள் நல்லவர்கள் தான், மறந்து அறியேன் நன்றும் கொடிய நமந்தவர்கள் அப்படிங்கிற. எது நன்று எது கொடியது? ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல, முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே இந்த வார்த்தைகள். அப்படின்னா அவர்கள் நல்லவர்கள் ஆனால் கொடியவர்கள். யாருக்கு நல்லவர்கள் யாருக்கு கொடியவர்கள் அது இருக்குல்ல இல்லையா? இப்போது கம்சன் பல பேரை அனுப்பிச்சி வச்சான் அங்கிருந்து கோகுலத்திற்கு. அந்த வந்த அசுரர்கள் அத்தனை பேரும் யாருக்கு நல்லவர்கள்? கம்சனுக்கு நல்லவர்கள், கிருஷ்ணனுக்கு கொடியவர்கள் இல்லையா? இது சாதாரணமாக எடுக்கக்கூடியது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஃபிலசாபிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அவர்கள் யாருக்கு கொடியவர்கள்? யார் சொன்னதை கேட்கல, கம்சன் சொன்னதை கேட்கல. யார் சொல்வதை யார் கேட்கவில்லையோ அவர்களுக்கு அது ஒத்துப்போகலைன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம் இல்லையா? ஏன்னா கம்சன் சொன்னதை நடைமுறைப்படுத்தினார்களா? என்ன சொல்லி அனுப்பிச்சான்? நீ கிருஷ்ணன் எனும் குழந்தையை கொன்று விட்டு வா அப்படின்னு தான் அனுப்பிச்சான். ஆனால் அவன் வந்தது எதற்காக? கொல்ல முடியல. அப்போ அவனுக்கு நல்லது செஞ்சானா? இல்லை. அந்த இடத்துல அவன் கம்சனுக்கு கொடியவன் ஆயிட்டான். ஆனால் தான் செய்த முன்வினை பயன், ஒரு கந்தர்வனாவோ ஒரு தேவனாவோ இருந்து தான் செய்த பலனாக இந்த பிறவியை எடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோம், அது ஒவ்வொருத்தரும் குபேரனுடைய பசங்கள் மற்றவெல்லாம் என்னவோ போன பிறவியில் கந்தர்வனாக இருந்தவெல்லாம் இந்த பிறவி எடுத்திருக்கா. பகவானுடைய திருவடி சம்பந்தம் வேணும், மோட்சம் வேணும், சரணாகதி தத்துவத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்ததுனால முதல்ல அங்கே நல்லவனாக இருந்து இங்கே கொடியவனாக வந்தான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட பண்பை பார்க்கும்போது கம்சனுக்கு கொடியவனாகி கிருஷ்ணன் நல்லவனாயிட்டான். ஏன்னா கிருஷ்ணன் மோட்சம் தந்தான் இல்லையா? அதனால கிருஷ்ணன் நல்லவனாயிட்டான், கம்சன் கொடியவனாயிட்டான். ஸோ நன்றும் கொடிய நமன் தமர்கள், வரக்கூடிய யமனுடைய அசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா, அவள்லாம் யமனுக்கு நல்லவர்கள் ஆனால் யவனுக்கு
இவனுக்கு கொடியவர்கள். ஏன்னா என்னுடைய உயிர் எடுத்துன்னு போய் அங்கே யமலோகத்துக்கு எடுத்துன்னு போகிறாளே, அதனால் கொடியவா. ஆனால் அவர்கள் யாருக்கு நல்லவர்கள்? தன்னுடைய எஜமானனுக்கு நல்லவர்கள். எனக்கு நல்லவன் யார்? நீ தான், வேறு யாருமே இல்லை. அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே, நீ எனக்கு நல்லவன். அந்த கொடியவன், என்னை உயிரை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கொடியவனை நீ காத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொடியவனை தடுத்து என்னை காத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிற அந்த பாசுரத்தில். அடுத்த பாசுரம் அதாவது பலஸ்ருதியாக வர்றது. மாயவனை, மதுசூதனனை, மாதவனை, மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை, அச்சுதனை, அரங்கத்தரவனை பள்ளியானை, வேயர்புகழ் வெள்ளிபுத்தூரும் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே. அங்கே ஒரு பொடியை வேற வச்சுடுறார். எல்லாருக்கும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு. யார் முயற்சி எடுக்கிறாளோ அவளுக்கு இந்த பலன் கிடைக்கும் இல்லையா? அந்த சிவபெருமான் கையில் இருக்கிற பழத்தை கொடுக்கச்சே என்ன சொன்னார்? இந்த உலகத்தை யார் சுற்றி வராளோ அவளுக்கு இந்த பழம் கிடைக்கும்னார். இது ஒரு கதை. அதாவது எதை ஒன்றா இருந்தாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வர்றது. யார் முயற்சி செய்கிறார்களோ அவருக்கு பலன் கிடைக்கும். ஆனால் பகவான் இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்லிட்டான், நீ முயற்சி மட்டுமே செய், பலனை நான் பார்த்துக்கிறேன்ட்டான். அப்படி நீ முயற்சி செய்தால்தான் அதில் பலன் கிடைக்கும். தூய மனத்திறனாகி, சாதாரண மனமாக இருந்தால் போராது, தூய மனத்திறனாகி. இப்போ இந்த ஒரு 4 திருமொழி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டாள் திருமொழி வருது. அதில் தூய மனத்தனன் ஆண்டாள் அழகான ஒரு டெஃபினேஷனே கொடுக்குறார். யார் யாரெல்லாம் தூய மனம் படைத்தவர்கள் அப்படின்னு, மாயனை மண்ணு மடவதரை மைந்தனை அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டெஃபினேஷன் கொடுக்குறார். அதுக்காக இவர் முன்னாடியே கட்டியம் கூறிட்டார் ஒரு வார்த்தையில், தூய மனத்தனனாகி. தூய மனத்தனன் அப்படின்னா எப்படி இருப்பான் அவன்? எவன் உன்னை சரணமடைகின்றானோ அவன் தூய மனத்தனன். எந்த விதமான மாற்று சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான கர்வமும் அவனிடத்தில் ஒட்டி கொண்டு இல்லாமல், உன்னுடைய சித்தம் மட்டுமே, சிந்தனை மட்டுமே அவனுடைய சிந்தனையாகி, உன்னுடைய எண்ணங்கள் மட்டுமே அவனுடைய எண்ணமாகி, உன்னுடைய நாமங்கள் மட்டுமே அவன் வாயில் வரக்கூடியதாகி, அவன் மனத்தில் எழக்கூடியதாக எவன் இருக்கிறானோ அவன் தூய மனத்தனன். அந்த தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தம். அப்படி யாராவது இருந்தாள்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரத்தை கேட்கிறவாளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். மாயவனை ஒன்றுமே மாயவன் அப்படின்னா அவன் நிறைய மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அதுவும் ஆண்டாள்கிட்ட தான் போனோம். மாயவனை பல மாயங்கள் ஏற்படுத்தியவன். மதுசூதனனை, அதற்கும் வியாக்கியானங்கள் நிறைய உண்டு. மாதவனை, மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை. இங்கே டபுள் கிளாஸ் கொடுக்குறார் பாருங்க. மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை. இப்போது 2 விஷயமாக பிரிக்கலாம். மறையோர்கள் ஏற்றும் ஆயர்கள், அவர்கள் ஏற்றக்கூடிய ஏற்றினைன்னு பிடிக்கலாம். ஆனால் மறையோர்கள் ஏற்றும் ஆயர்கள் ஏற்றினை, இந்த இவர்கள் எடுத்து கொண்டது இருக்கு இல்லையா, 4 வேதம் வல்லவர்கள் போற்றக்கூடியவர்கள். திருமகள் நாதனை வேதம் வல்லார் போற்றக்கூடிய இடையவர்கள் தலைவனை. அதாவது ஏற்றினை அப்படின்னா தலைவனை அப்படின்னு அர்த்தம். மறையோர்கள் ஏத்தும், வேதம் வல்லவர்கள் போற்றக்கூடியது ஆயர்கள் அப்படின்னா என்ன? ஸோ ராமாயணத்தில் பார்க்கச்சே அத்தனை ரிஷிகளும் பிறந்திருக்கா. அவள்லாம் என்னவா பிறந்தா? பகவானை சிந்திப்பதற்கென்னே பிறந்தா, பகவானை அடைவதற்குன்னே பிறந்தா, பகவானை நினைப்பதற்குன்னே பிறந்தா, சதா சர்வ காலமும் பகவானை நினைத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர்கள். பகவான் என்றால் வேதம், வேதம் என்றால் பகவான், வேதம் கூறுவது பகவானை. ஸோ அந்த வேதத்தை சதாசர்வ காலமும் தன் வாயால் சொல்லிக்கொண்டு பகவானை சிந்தனையிலே நினைத்து கொண்டு இருந்தவர்கள் இந்த பிறவியிலே கிருஷ்ணனோடு ஆயர்களாக, ஆயர் குலத்தவர்களாக பிறந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றார், மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள். சரி, இப்போ ஏற்றினை அப்படின்னா தலைவன். யாரு? ஆயர்குல தலைவன். அவன் ஆயர்குல தலைவன்
மட்டுமா? இல்லை, மறையோர்கள் ஏத்தும் ஆயர்குல தலைவன். வேதங்களெல்லாம் சொல்றதாம். என்ன சொல்றது? கிருஷ்ணன் இங்க இருக்கான், கிருஷ்ணன் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்றதே. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயர்கள், அவ்வளவுதான். மறையோர்கள் ஏத்தும் ஆயர்குல தலைவனை அப்படிங்கிறார். அச்சுதனை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயர் புகர் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 தூய மனத்தனன் ஆகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்த்தாமே. தூமணி வண்ணன், வல்லவர்கள் நீல ரத்தினம் போன்ற திருமேனியுடைய தூமணி, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய, அழகான வார்த்தை, அதுதான் இவர் யூஸ் பண்றார். தூமணி வண்ணனை, தூய மணிகள். அந்த தூய மணிகள் அப்படின்னா என்ன? மணி அப்படின்னாலே நம்ம தமிழிலே எடுத்துப்போமே, மணி அப்படின்னா நேரத்தை காட்டக்கூடியது, சப்திக்கக்கூடியது, சப்தித்து நேரத்தை காட்டக்கூடியது இல்லையா? அது எப்படி இருக்கணுமா? தூயதா இருக்கணுமா? தூமணி வண்ணன் அவன் எப்படிப்பட்டவன்? நம்முடைய உள்ளத்திலே வேதம் என்கிற மணியை ஒலிக்கச் செய்து, அதன் மூலம் இருள் என்பதை அகற்றச் செய்து ஒளியை காட்டக்கூடியவன் தூமணி வண்ணன். வண்ணம் அப்படின்னா நிறம். அந்த நிறங்கள் அப்படின்னாலே அந்த இடத்துல இருட்டு இல்லாமல் ஒளி விழக்கூடியது தான் நிறங்கள். அந்த வண்ணனாக விளங்குபவன் கண்ணன். அப்படிப்பட்டவன் தூயமணி வண்ணன். அதைத்தான் சொல்றார். இப்போ அடுத்த திருமொழியாக வரக்கூடியது 5ஆம் 10 முதல் திருமொழி, வாக்கு தூய்மை. அதற்கு டைட்டிலே கொடுத்திருக்கார் பெரியாழ்வார், வாக்கு தூய்மை நைச்சிய அனுசந்தானம். அதாவது பெரியாழ்வார் தமது ஐம்பொறிகளும் பலகாலமாக பகவானை அடைவதை விட்டு ஐம்புலன்களிலேயே சென்றிருந்தை குறித்து அடியேனை பிழை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். என்ன? பெருமான் தன்னுடைய பிழைகளையெல்லாம், என்னுடைய இளமையிலே நான் செய்த பிழைகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள வேண்டும். மெய்வாய் கண்மூக்கு செவி இவை 5ஆலும் நான் செய்த செயல்கள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு. இது 8 சீர்கள் கொண்ட கழி நெடிலடி ஆசிரிய விருத்தமாக வருகிறது. இதற்கு முன்னாடி இந்த முதல் பாசுரத்தை பார்த்துட்டு ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா. அவர் டெஃபினேஷனே கொடுத்துட்டு, நான் இங்கே வாய்க்கு தூய்மை இல்லைப்பா, நான் சில சமயத்தில் உளறி கொட்டிடுறேன், சில சமயத்தில் எனக்கு கோவம் வருது, நானும் மனுஷன் தானே இல்லையா, எனக்கும் கோவம் வருது, எனக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் இதை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனாலும் இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது கிருஷ்ணா, என்னால் முடியல. நான் எவ்வளவோ நினைக்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்யணும், பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நிறைய செய்யணும், என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய செய்யணும், இப்படி நான் சகோதரிகளுக்கு செய்யணும், நண்பர்கள் என்ன உருவாக்கின நண்பர்களுக்கு செய்யணும், எவ்வளோ எண்ணங்கள் இருக்குது. ஆனாலும் சில சமயத்தில் முடியல. யாராவது என் சிஸ்டரோ பிரதரோ என்கிட்ட ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லிட்டாள்னா எனக்கு டக்குன்னு கோபம் வந்துடுறது. முதல்ல மாதிரி மெச்சூரிட்டி இருக்குது, ஆனால் இல்லை. அந்த வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிற, உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னையல்லால் அறியாது நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. அதாவது நாக்கே என் வசம் அன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயத்தில் மனம் எண்ணுகிறது, நாக்கு அதை பேச மறுக்கின்றது. என்ன சுவாமி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மனம் என்றது நாக்கு பேசாமல் இருக்குமா? இருக்கே இல்லையா? நாக்கு ஏன் பேசாமல் இருக்குது? நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். ஏன்னா அதை கேட்டுறவாளுக்கு திரும்பி திரும்பி தெரியும். யாராவது ஒருத்தர் ஆற்றுல காஃபி சாப்பிட வரா, அவள் காஃபி, இவருக்கு ஒரு துளி சர்க்கரை தூக்கலாக இருந்தால் காஃபி பிடிக்கும். அவள் எப்பயுமே இந்த பாதி சர்க்கரை போட்டே சாப்பிட்றவா. அவளுக்கு வரவாளுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால சர்க்கரையை குறைச்சி போட்டே பழக்கமாகிடுறது. அவர்கிட்ட போய் காஃபி எப்படி சுவாமி இருந்தது அப்படின்னா அவருக்கு என்ன உள்ளுக்குள்ள மனசில் என்ன தோணும்? இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஒரு துளி போட்டிருந்தா அருமையாக இருந்திருக்கும் காஃபி அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் அப்படி சொல்லுவார், இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது மாமி காஃபி, ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல காஃபியை சாப்பிட்ட திருப்தி இருக்குது. இப்போ மனம் ஒன்று நினைக்கிறது,
ஆனால் வாய் வேற ஒன்று சொல்கிறது. கிருஷ்ணா, மாதவா, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நிகழ்கிறது மாதவா. அந்த மாதிரி நாக்கு நின்னையெல்லாம் அறியாது, நான் அஞ்சுவன் என் வசம் அன்று. இந்த மனம் என்னுடைய வசத்தில் இல்லை, நாக்கும் என்னுடைய வசத்தில் இல்லை. மனம் ஒன்று நினைக்கிறது, நாக்கு ஒன்று சொல்லிடுறது. அந்த மாதிரி தருணம் எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோயேன் கிருஷ்ணா. மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேனும் என் நாவினுக்கு ஆற்றேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. நாக்கால கங்கை காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் காரணா கருடக்கொடியானே. கருடக்கொடியானே வைனத்தேயனே, வைனத்தேயனை அதாவது கருடனை கொடியாக உடையவனே, உலக மக்கள் அனைவரையும் காக்கையின் வாயிலிருந்தும் நற்சொல்லை கொள்வார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் அப்படின்னு. அதாவது எப்பயுமே எல்லா இடத்துலேருந்துமே காக்கை கரைதல் கரைதன்று அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று. காக்கை கரையிறதுல அர்த்தம் இருக்குது. அதை நாம் கரைந்தன்று அப்படின்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்கூடாது. சில பேர் சொல்லுவாள், காக்கா எங்கள் காட்டில் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து கரைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. கரைந்தது அப்படின்னா காக்கை கூவியதுன்னு. கரைந்தல் அப்படின்றத காக்கைக்கு கரைதல் தான். கரைஞ்சதுன்னா யாரோ இன்னைக்கு வரப்போறான்னு அர்த்தம், விசேஷமாக யாரோ வருவான்னு அர்த்தம் அப்படின்வா. இவள் பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காக்கை கரைவதும் கட்டுரை நல்லது அப்படின்னு எடுத்துக்கிறவா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி காரணப்பேராக உள்ளவனே, நீ என்னை காக்க வேண்டும். கருட கொடியோனே, நீ என்னை காக்க வேண்டும். மாதவா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முழு பாசுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விசேஷத்தை பார்க்கலாம். அதாவது இதே மாதிரி சில விஷயங்களை எல்லோராலையும் சொல்ல முடியும், சில பேரால் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கா, இது ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கா. என்ன, யார் சொல்லிருக்கா? தேவானாம் தானவானாம் ச சாமான்ய தைவதம் சர்வதா சரண துவந்தம் விரஜாமி சரணம் தவ. அந்த முதல்ல சரணம், அது ச ச ச அந்த ஃபர்ஸ்ட் ச. ரெண்டாவது சரணம், அதை தான் சொல்லுவா. சரணம்ங்கிறதுக்கும் சரணம்ங்கிறதுக்கும் வித்தியாசம், அது நம்ம பார்த்துருக்கோம், அது அப்புறம் பார்க்கலாம். இது என்ன மீனிங் அப்படின்னா, தேவானாம் தேவர்களுக்கு, யாரு? விஷ்ணு பக்தியுடைய தேவர்களுக்கு. தேவர்கள் அப்படின்னாலே விஷ்ணு பக்தியை கொண்டவர்கள். தேவானாம் தானவானாம் ச தானவானாம் ச, அதாவது விஷ்ணு பக்தி ஹீனமானவர்கள். யார் அவர்கள்? அசுரர்கள். இவர்கள் சுரர்கள், அவர்கள் அசுரர்கள். அசுர பிரகிருதிகளுக்கும், அது தானவானாம் ச பிரதிகளுக்கும். இது என்ன? சர்வதா அப்படின்னா இந்த ஆனுகூல்யம் பிரதிகூல்யம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ஆனுகூல்யத்தோடு கூடிய, ஆனுகூல்ய தசையோடு கூடிய பிரதிகூல்ய தசையோடு வாசியார, இது ரெண்டும் சேர்ந்தவா தானவான. சர்வதா, சர்வதா அப்படின்னா சகலமும் கூடிய, ஆனுகூல்யம் பிரதிகூல்யம், ஃப்ரண்ட்டு பேக்கு, முன்னே பின்னே, இதை எல்லாம் அனைத்தும் கூடியது. அது எதற்கு வருது அப்படின்னுச்சு, இந்த பெரியவாசான் பிள்ளையனுடைய வியாக்கியானத்தை இதில் பார்க்கச்சு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த பாசுரத்தோடு ஒத்து வர்றது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது சாமான்யம் அதிதைவத்தம். அதிதைவத்தம், ரொம்ப அதிதைவத்தம், அது சாமான்யம், இப்படியும் எடுத்துக்கலாம். இது சாமான்யம் அதிதைவத்தம், அது சர்வசாதாரணம். யாருக்கு? யார் உன்னை கூப்பிடுறாளோ அவளுக்கு சர்வசாதாரணம். உன்னை நினைக்காதவாளுக்கு அது நீ கிட்டகையே போகமாட்டேன். அந்த சர்வசாதாரணமாக பற்றலாம் என்று எண்ணுகின்றவர்களுக்கு சாமானியம் ஆதி தெய்வத்தம். சர்வதா, அதாவது தவ சரணம் தவ, தேவரீருடைய அழகு. என்னது அழகு? திருவடி அழகு. அந்த சேர்த்தியிலே சரண துவந்தம், திருவடி அழகு. அந்த திருவடிகளை, அழகான திருவடிகளை நான் என்ன பண்ணுறேன்? சரணம் என்னது? உபாயம். அந்த சரணமாக அந்த ஷா இருக்கு இல்லையா, அந்த சரணமாக உபாயமாக
அத்தியவசிக்கிறேன் விரஜாமி. அத்தியவசிக்கிறேன் அப்படிங்கிறார். இது யார் சொல்கிறது அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த என்ன பண்ணிட்டு இருக்காளாம், இந்த 4 பேர் இருக்காளாம். பகவானுக்கு நாரத பகவான் அப்படியே தென் திசையில் ஸ்வேத தீபம்னு இருக்கு. இந்த ஸ்வேத தீபமில் நடந்து பண்ணிட்டு இருக்கார். வந்துட்டே இருக்கச்சே பார்க்குறார், 3 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கா. ஏகர், த்விதர், திரிதர். ஏகதர், த்விதர், திரிதர். இவா 3 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கா. யார் இவா? 3 பேரும் பிரம்மபுத்திரர்கள். பிரம்மனுக்கு எவ்வளோ புத்திரர்கள் சுவாமி? நிறைய இருக்கா. தக்ஷன்லேருந்து எல்லாருமே பிரம்மபுத்திரர்கள் தான். சனகர் சனாதியரும் பிரம்மபுத்திரர்கள் தான். இவா ஏகதர், த்விதர், திரிதர், இவா 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கா? தவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த தவம் பண்ணச்சே இந்த பிரம்மபுத்திரர் இவா தவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த தவம் பண்ணுற எந்த இடம் பண்ணிட்டு இருக்கா? ஜயந்தம் அப்படிங்கிற ஒரு பர்வதத்தில் பகவத் உபாசனம் பண்ணிட்டு இருக்கலாம். இவா கிட்ட நாரதர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார். இது பிரம்மாவனுடைய விருத்தாந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. பிரம்மாவும் நாரதருடைய புத்திரர் தான். பிரம்மாவனுடைய விருத்தாந்தத்தை இவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. இதை நாரதர் சொல்றார். அவர் மூலமாக இதிகாச புராணங்களிலே எழுதப்பட்டது ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அவர் இந்த ஏகதர், த்விதர், திரிதர் இவா 3 பேருக்கும் இவா உட்காந்து கேள்வி கேட்கச்சே அவருக்கு விளக்கின்றிருக்கார். என்ன விளக்கின்றிருக்கார்? இந்த மூலம் எது? இந்த இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, இதனுடைய மூலம் எது அப்படிங்கிறத விளக்கிறார். அப்போ அவ சொல்றா, என்னால் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடிகிறது, எங்களால் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியல. எப்படி? இவர் சொல்றார் இல்லையா பெரியாழ்வார், என்னால் சில விஷயத்தை நீ கிட்ட இருக்க, நாக்கு நின்னை அல்லால் அறியாது நான் அஞ்சுவன், அது என் வசம் அன்று. எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, சில விஷயங்கள் எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அவ கேள்வி கேட்கச்சே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு பேர் இருக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தில் வர்ற விஷயத்தை தான் நாம் முதல்ல பார்த்தோம். அதாவது 2வது ஸ்தோத்திரமாக பார்த்தோம். அந்த அவர்கள் என்ன சொன்னாலும் தேவானாம் தானவானாம்ச, எல்லாரும் விஷ்ணு பக்தியுடைய தேவர்கள், அசுரர்கள் இருந்தாலுமே அனுகூல்யம் பிரதிகூல்யத்தோடு சர்வசாதாரணமாக பற்றலாம் என்றிருக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு டெஃபினேஷனை சொல்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்? அனுகூலியராகவும் பிரதிகூலியராகவும் இருக்கணும். நாம் இதை தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களில் இந்த சில சந்தர்ப்பங்களில் வருஷத்துக்கு ஒரு தரம் 1 மாதம் 2 மாதம் அதை தேசிகனுடைய ஸ்தோத்திரத்தில் கேட்டிருக்கோம். இந்த அனுகூல்ய பிரதிகூல்ய பிம்பங்கள் அதில் பற்றி. அந்த மாதிரி திருவடி சம்பந்தம் உங்களுக்கு ஏற்படணும்னா ஒரு முகமாக சிந்திக்கணும். அதான் அதனுடைய தாத்பரியம். நாரதர் சொல்ல வந்ததனுடைய தாத்பரியம் என்ன? ஒரு முகமாக சிந்திக்கணும். இந்த செகண்டரி தாட் இருக்கக்கூடாது, வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டது அப்படியெல்லாம் எனக்கு இருக்குமே கிருஷ்ணா மாதவா, அந்த சமயத்திலெல்லாம் என்னால் உன்னை நினைக்க முடியாது. அதனால் என்ன, உன்னை நான் இப்பொழுதே வாய்க்கொள்ள மாட்டேன், இப்பொழுதே நான் உன்னை நினைத்து விடுகிறேன், எனக்கு நீ அருள் செய்வாயாக. என்னுடைய வாக்கும் பரிசுத்தமாயில்லை, என்னுடைய மனமும் பரிசுத்தமாயில்லை, நான் இருக்கும் இடமும் பரிசுத்தமாயில்லை. மூக்கு பேசுகின்றான் இவன் முனிவாயாலும். சில சமயத்தில் கோபம் வந்துடுறது, சில சமயத்தில் ஆசை என்னை இழுக்கிறது, சில சமயத்தில் மனம் வர மறுக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருடக்கொடியோனே அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை, முதல் பாசுரத்தை முடிக்கிறார். 2வது பாசுரம், சழக்கு நாக்கொடு புன் கவி சொன்னேன் சங்கு சக்கரம் என்றும் கையானே. நான் என்னது குற்றம், சழக்கு நாக்கு அப்படின்னா சாக்கு போக்கு சொல்கிற நாக்குன்னு சொல்லுவாள் இல்லையா? இப்போ முதல்ல பார்த்தோம் இந்த காஃபிக்கே, அதுதான் சழக்கு நாக்கு. குற்றம் இந்த நாவினால் சொல்லப்படுகிறது. நம்ம எவ்வளோதான் கரெக்டாக இருந்தாலும் நாக்கு பெறையிடும் அப்படின்னு சொல்லுவாள். இது நமக்கு இல்லை, ஆனானப்பட்ட தவமெல்லாம் இருந்த கும்பகர்ணனுக்கே நாக்கு பிறனினால்தான் அவனுக்கு தூக்கமே அருளப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி குற்றமுள்ள நாவு இது. நான் சில பாடல்களை பாடச்சே அதில் நிறைய பிழை இருக்கும் கிருஷ்ணா.
எல்லாத்தையுமே என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது கிருஷ்ணா. சில சமயத்தில் இந்த த த ப ப ச ஜ இதெல்லாம் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி நாக்கு மனம் ஒன்றினாலும் நாக்கு குளறுவதால் அது சில சமயத்தில் தவறு ஏற்பட்டுரும் கிருஷ்ணா. அப்படி சழக்குடு நாக்கு புன்கவி சொன்னேன். சில சமயத்தில் புன்கவி தப்பு தப்பாக நான் பேசினாலும் கிருஷ்ணா, சங்கு சக்கரம் ஏந்தும் கையோனே என்னை நீ மன்னித்து விடு. என்னை பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல்ற பொறுப்பது பெரியோர் கடனே. நீ பெரியவன் இல்லையா? என்னுடைய அப்பா அம்மா, நான் குழந்தை, நான் என்ன செஞ்சாலும் அப்பா அம்மா பொறுத்துக்கிறா இல்லையா? ஒரு அப்பா அம்மா ஒரு 5 வருஷம் அல்லது 50 வருஷம் 80 வருஷமே என்னை பொறுத்துக்கிறா. நான் உன் கூடவே இருக்கேன், உன்னாலேயே இந்த உலகத்திற்கு வரப்பெற்றவன், நீ என் கூடவே இருக்க. அதனால் நீ என்ன பண்ணணும், என்னை நீ பொறுத்துக்கணும். பிழைப்பதாகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது உன்னுடைய கடமை. நான் உன்னுடைய அடியாராக இருக்கிறேன். நான் உன்னை தினந்தோறும் நமஸ்கரிக்கிறேன். விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்ற அல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. நான் கண் விழிச்சு பார்த்தாலே கண்ணாடி பின்னாடி தான் இருப்பேன். ஏன்னா ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார், நீங்கள் கண்ணாடி அதை ஓரமாக வச்சுக்கோங்க, கண்ணை திறக்கச்சே பக்கத்துலேருந்து கண்ணாடி எடுத்து பார்த்துக்கோங்க. நீ யார் முகத்தில் முழிக்கிறாளோ நன்னா இருக்கும், முகத்துலேயே முழிச்சாலாம் கண்ணாடி முன்னாடி முழிச்சாலாம் நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கார். அன்னியில் இன்னி வரைக்கும் நான் பக்கத்துலேயே கண்ணாடி வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கேன். என்னுடைய முகத்திலேயே நான் முழிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சௌலபியமாக இருக்குது வாழ்க்கை. அந்த மாதிரி விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றலால். யாத்துல சில பேர் சொல்கிறா, நான் காலை நீட்டி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. சுவாமி, நான் கோயிலுக்கு போனால் பெருமாளை சேவிக்கணும்னா எல்லா பக்கத்துலேயும் பெருமாள் இருக்காளே இல்லையா? நான் எந்த பக்கத்தில் காலை நீட்டி உன்னை சேவிப்பேன்? அதனால் என்னால் சேவிக்காமல் இருக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நான் எந்த பக்கம் காலை நீட்டி சேவித்தாலும் என்னை நீ மன்னித்து அருள வேண்டும், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என் பிழை என்று. நீ எல்லா இடத்துலையும் இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கிருஷ்ணா? அந்த மாதிரி என்னுடைய பெட்ரூமில் நான் படுத்துக்கிறேன் இல்லையா, என்னுடைய எப்படி கால்கிட்டே வந்து கிருஷ்ணன் படுத்திருந்த போது துரியோதன் தலைமாட்டில் உட்கார்ந்தான், அர்ஜுனன் கால் மாட்டில் தான் உட்கார்ந்தான். அதனால தான் கண்ணை திறந்தோடனே கால் மாட்டில் பார்க்க முடிஞ்சது. அதனால் நான் கண்ணை திறந்தோடனே பார்க்கறதுக்கு நேரம் உன்னுடைய படத்தை மாட்டி வச்சுருக்கேன். அந்த கண்ணை திறந்தோடனே அதுதான் பார்ப்பேன். என் தலைக்கு மேலே இருந்தால் என்னால் திருப்பி கூட பார்க்க முடியாது, அழுக்குள்ளேயே முழிச்சுட்டாலும் முழிச்சுருவேன். அதனால் கண்ணை திறந்த உடனே உன்னை பார்க்கறதுக்கு என்னுடைய கால் நீட்டி இருந்தாலுமே எதிர உன்னுடைய படம் மாட்டிருக்கேன், நீ தப்பாக நினச்சிக்காதே. விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்லால் வேறொருவரோடு உன்னுடைய கண்ணை தான் நான் பார்க்கணும், வேறு யார் கண்ணையும் நான் பார்க்கக்கூடாது. என் மனம் பற்றாது, அதாவது என் மனம் அப்படி தான் நினைக்கிறது, வேறு ஒன்றையும் என் மனம் சிந்திக்கலை. இது சாதாரணமான மீனிங்கு, பார்த்துக்கோங்க. உழைக்கோர் புள்ளி மிகையென்று கண்டாய் ஊழி 7 உலகு உண்டு உமிழ்ந்தானே. உழைக்கோர் அப்படின்னா உழைக்கு ஓர் புள்ளி உண்டு. புள்ளினா புள்ளிமானுக்கு, மானுக்கு ஓர் புள்ளி உண்டு. ஒரு புள்ளி, இப்போ புள்ளிமான்னு சொல்கிறோம். புள்ளிமானுக்கு கிட்டத்தட்ட உடம்பு பூரா புள்ளியாக தான் இருக்கும். உழைக்கோர் அப்படின்னா ஓடிக்கொண்டு இருப்பது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆகுபெயராக வரக்கூடியது. அதனால் இது மான் அப்படின்னு இந்த இடத்துல வரும். பீரம்பேனின் பாரம் தாங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தமிழில். அது எப்படின்னா, பால் அதிகமாக, நல்ல ஒரிஜினல் பாலை, பசுமாட்டினுடைய பால் நாம் அதிகமாக சாப்பிட்டுன்னு வந்தோம்னா எப்படிப்பட்ட பாரத்தையும் நம்மால் சுமக்க முடியும் அப்படிங்கிற அதனுடைய மீனி. பீரம்பேனின் அப்படின்னா பசுமாட்டிலிருந்து பால் கறக்கக்கூடிய அந்த சப்தத்தை வரதில்லை, அதுக்கு தான் பீரம்பேனின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆகுபெயராக வரக்கூடியது உழைக்கு ஓர் புள்ளி மிகை என்று. கிருஷ்ணா, மானுக்கு நிறைய புள்ளி இருக்கு. அதில் 1957 புள்ளி இருக்கிற இடத்துல ஒரு புள்ளி அதிகமாச்சுன்னா பிரச்சனை வருமா? வராதே. ஒரு புள்ளி அதிகமாச்சுன்னா அந்த மானுக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் ஏற்றுக்கிற, அதில் நான் உண்டி தானே, லட்சோப லட்சம் இல்லை, கோடான கோடி இல்லை, அதற்கும் மேலே எல்லாரையும் நீ ஏற்றுக்கிற. நீ தான் படைச்ச, நீ தான் ஏற்றுக்கிற. அதில் நானும் ஒன்று என்னையும் ஏற்றுக்கக்கூடாதா? உழைக்கோர் புள்ளி மிகை என்று கண்டாய், அதில் ஒன்று என்னை ஏற்றுக்கல, உனக்கு என்ன இருக்குது குறை? ஊழி 7 உலகு உண்டு உமிழ்ந்தானே. இன்னும் 1 2 இல்லை, 7 உலகையும் உண்டு உமிழ்ந்தவன் நீ.
உனக்கு தெரியாததா? நீ தான் உண்டாக்கினவன். அப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன ஒரு பாரமா? என்னை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இது சாதாரணமாக. சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன் அப்படின்னா, இந்த நாக்கில் பலவிதமான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு அதை வாயாலே சொல்லி கொண்டிருக்க கூடிய நாக்கிலே நான் சதா சர்வ காலமும் உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்றேன். புன்கவி, புன்கவின்னா 2 விதமான அர்த்தங்கள். தவறு செய்யக்கூடியது அல்லது புலமை மிகுந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். புலமை மிகுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானை வேண்டக்கூடியது. அப்படி நான் உன்னுடைய நாமாவையே சொல்லி கொண்டிருக்கிறேன். சங்கு சக்கரம் ஏந்தும் கையோனே, விஷ்ணு சங்கு சக்கரம் ஏந்தக்கூடியவன். அப்படின்னா யாருடைய நாமாவை சொல்கிறேன்? உன்னுடைய நாமாவைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? பிழைப்பர் ஆகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன் அன்றே. 2 விஷயம். பிழைப்பர் ஆகிலும், என்னால் உன்னுடைய நாமாவை சொல்லால பிழைக்க முடியாது. ஆனால் அடியார் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு அப்படின்னா உன்னுடைய நாமாவை சொல்லக்கூடியவன் அவன்தான் அடியவன். உன்னுடைய நாமாவை சொல்லக்கூடிய அடியவனுக்கு பிழைப்பு உண்டு. பிழைப்பர் ஆகிலும், அவர் எப்படி இருந்தாலும் பிழைச்சிடுவான். ஏன் தெரியுமா? உன்னுடைய நாமாவை சொல்றானே, அவனுக்கு பிழைப்பு இல்லாமல் இருக்குமா? உன்னுடைய நாமாவை சொல்லக்கூடியவன் பிழைப்பு கிடைக்கும். அப்படி பிழைப்பை கொடுக்கக்கூடியவன் யாரு? நீ. நீ எப்படிப்பட்டவன்? பெரியோர் கடன் அன்று. பெரியவா யாருமே குஞ்சு கோழி மெதித்து குஞ்சு ஒன்றும் ஆகிவிடாது அப்படின்வா. அந்த மாதிரி இது ஒரு பெரிய கடனே கிடையாது உனக்கு. விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லான். விழிக்கும் கண் இல்லேன், நான் விழிக்கக்கூடிய கண்ணை உடையவன் அல்லன். முதல்ல விழிக்கும் கண்ணிலேன், நான் அந்த கண்ணை உடையவன் அப்படின்னு மீனிங் எடுத்துட்டோம். இப்போ விழிக்கும் கண்ணிலேன், நான் விழிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னுடைய விழிப்பதற்கு முன்னமேயே நான் உன்னை சிந்திக்கக்கூடியவன், எண்ணக்கூடியவன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னார் வள்ளுவர். நீ உள்ளே உள்ளக்கூடியது, எண்ணக்கூடியது, அது உயர்வுடையதாக இருக்கணும். அந்த உயர்வுடையது எது? பெருமாளுடைய சிந்தனை. அந்த பெருமாளுடைய சிந்தனையை எண்ணக்கூடியவன் தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். விழிக்கும் கண்ணில், நான் விழிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை சிந்திக்கிறேன். சதா சர்வ காலமும் என்னுடைய நாக்கு சொல்வது, மூச்சு விடுவது, அதற்கெல்லாம் மேலே மனம் தொடுப்பது, உன்னை சிந்திப்பது, விழிப்பதற்கு முன்னேயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, நான் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த ஜீவாத்மா இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய நாமாவை சொல்லதுனால தான் விழிக்கும் முன்னே, இந்த உலகத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண் விழித்து பார்ப்பதற்கு முன்னாவே உன்னை நாமாவை சொன்னதுனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த உன்னுடைய நாமாவை சொன்னங்கிற எண்ணம் இருக்கு. இல்லைன்னா இந்த எண்ணமே வந்திருக்காது. விழிக்கும் கண்ணிலே நின் கண் மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது. அந்த தொடர்ச்சியில் நான் இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உன்னுடைய நாமாவை சொல்லி கொண்டிருக்கிறேன். இது உழைக்கோர் பணி புள்ளி மிகையன்று கண்டாய். உழைக்கோர் புள்ளி மிகையன்று. உழைக்கோர் புள்ளி அப்படின்னா ஓடக்கூடியது மான் அப்படின்னு பார்த்தோம். உழைக்கோர் அப்படின்னா உழைக்கக்கூடியவர்கள். உழைக்கக்கூடியவர்கள்னா அந்த காலத்தை உழைப்பது அப்படின்னா எது அப்படின்னா தியானம் பண்ணுவது. மற்ற எல்லாமே, ஏன்னா மற்ற எல்லாம் இல்லற வாழ்க்கைக்காக நாம் தொடுப்பது, எடுப்பது, விடுப்பது. உழைப்பது, இந்த உழைப்பு எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு. துறவற வாழ்க்கைக்கு என்ன ஒரே ஒரு உழைப்பு அப்படின்னா பகவானுடைய சிந்தனை. அந்த உழைக்கோர் புள்ளி மிகை என்று, ஒரு புள்ளி கூட இம்மி பிசகாது கண்ணா. நான் ஏன் தெரியுமா? உன்னை சிந்திக்கிறேன், அதனால் ஒரு புள்ளி கூட பிசகாது, ஒரு புள்ளி மிகையாகாது. கண்டாய் ஊழி 7 உலகம் உண்டாய். என்னுடைய அனைத்து ஊழிக்காலத்தையும் நீதானே நிர்வகித்தவன், நீதானே எனக்கு கொடுத்தவன். அந்த 7 ஜென்மங்கள் நான் எடுத்திருந்தாலும் இந்த ஜென்மத்தில் உன்னுடைய சிந்தனையை கொடுத்த நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். 3வது பாசுரம். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ எம் அ பிக் பிளாங்க். ஒன்றும் கிடையாது. என்னமோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. பார்க்குறவன்லாம் சொல்கிறான், நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், அழகாக தலைவாரிட்டு போகிறேன், அழகாக பவுடர் போட்டுட்டு போகிறேன், அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், நீட்டாக அயன் பண்ணிட்டு தான் போட்டுன்னு போகிறேன். அதெல்லாம் எனக்கு திருப்தியே கிடையாது. அதெல்லாம் வெளி அழகு.
அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது கிருஷ்ணா. நன்மையோ தீமையோ, இதனால் விளையக்கூடியது நன்மையா தீமையான்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் அறியேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது? நாராயணா என்னும் நாமம் அதில் தான் இருக்குது. நாரணா என்னும் இத்தனை அல்லால் வேற ஒன்றும் கிடையாது. நாராயணா என்னும் நாமத்திலே என்னுடைய சிந்தனை இருக்கிறதுனால இது நன்மையா தீமையா என்பதை நான் அறியவில்லேன் அப்படின்றார். புண்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் என்று கண்ட திருமாலை. அதாவது ஒன்றும் கபடமாக உன்னை நான் பேசியிருப்பேன். எல்லா சமயத்திலுமே நான் பேசுறது எல்லாமே ஒவ்வொன்று இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா? இருக்காது. சில சமயத்தில், அதாவது போன பாசுரத்தில் என்ன சொல்கிறாரோ அதனுடைய அதே மீனிங்கை தான் சொல்கிறார். புண்மையால் உன்னை புல்லுவம் பேசி. புண்மையால் சில சந்தர்ப்பத்தில் வெறுப்பில் பேசியிருப்பேன் பாரு. என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் 23 வயசுலேருந்து உன்னை வேண்டின்னு இருக்கேன். 108 திவிதேசத்தில் கிட்டத்தட்ட 86 திவிதேசம் செவிச்சிட்டேன். யார் யார் எங்கெங்கெல்லாம் அர்ச்சனை பண்ண சொன்னாலோ, எப்படியெல்லாம் சொன்னாலும் அத்தனையும் செஞ்சிட்டேன் கிருஷ்ணா. 7 வருஷம் ஓடி போச்சு. என் குழந்தைக்கு 30 வயசாகிடுது. நீ இருக்கியா இல்லையா? எனக்கு பதில் சொல்லு. என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? நீ எல்லாம் ஒரு தெய்வமா? நீ இப்படியெல்லாம் உன்னை நான் புண்மை பேசியிருப்பேன். ஏன்னா அது என்னுடைய அறியாமை. நான் என்ன பண்ணுவேன் மாதவா? என்னுடைய அறியாமையினால் நான் உன்னை புண்மை பேசியிருப்பேன். உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாலே. அப்படியெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். சில சமயத்தில் புகழவும் செஞ்சிருப்பேன், சில சமயத்தில் இகழவும் செஞ்சிருப்பேன். உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியேன் ஓவாதே நமோ நாராயணா என்பது. உன்னை எப்படி சொன்னோன்னு வழி தெரியல எனக்கு. உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியேன் ஓவாதே, இப்படி தான் சொல்லணும். சில பேர் சொல்கிறா நீ காலங்கார்த்தாலும் ஏந்து இதை செய் அப்படிங்கிறா. சில பேர் சொல்கிறா உனக்கு ராகு காலத்தில் பூஜை பண்ணினா நன்னா இருக்கும்னு சொல்கிறா. இன்னொருத்தர் வந்து சொல்கிறார் நீ ரொம்ப சிறந்தது அப்படின்னா சத்யநாராயண பூஜை. ஆனால் சத்யநாராயண பூஜை பண்ணினா பௌர்ணமி 10 மணி நன்னா இருக்குங்கிறா. இன்னொருத்தர் வந்து சொல்கிறா எனக்கு தெரியல கிருஷ்ணா, இந்த சதுர்த்தசி விரதம் இருன்னு சொல்கிறா, ஏகாதசி விரதம் இருன்னு சொல்கிறா. எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு புரியல. அப்படிப்பட்ட நான் ஒன்று மட்டும் நமோ நாராயணா என்ற நாமத்தை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் எனும் வலிமை கண்டாயே. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நான் சொல்வது அனைத்தும் உண்மை. என்னுடைய மனசார நான் உன்னை தூற்றவில்லை, நான் உன்னை பொய்க்கவில்லை. நான் வேண்டுவது அனைத்தும் உண்மை. நான் உன்னை வேண்டுவது, உன் நாமத்தை சொல்வது, உன்னுடைய கோவில் வாசலில் வந்து நிற்பது. வைஷ்ணவன் அப்படின்னா வைஷ்ணவன் அப்படிங்கிறத சொல்கிறார். வாழும் வைஷ்ணவன் அப்படின்னா இந்த வைஷ்ணவம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மீனிங்கை கொடுக்கக்கூடியது. ஆழ்வார்களுக்கு முன்னாடி வைஷ்ணவம் எப்படி இருந்தது அப்படின்றது. வைஷ்ணவம் இருந்தது, வைணவர்கள் இருந்தார்களா தெரியல. ராமானுஜர் தேசிகர்லாம் வைஷ்ணவரா வைணவரா, அது ஒரு பெரிய வைஷ்ணவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம் இருக்கு. நான் வாழக்கூடியவன், விஷ்ணுவை ஆராதிக்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படி எடுத்து போனோம். நான் விஷ்ணு உன்னையே ஆராதிக்கிறேன், சதா சர்வ காலமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதில் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. சில சந்தர்ப்பங்கள் நான் ஏதாவது பேசியிருப்பேன், அதெல்லாம் நீ எடுத்துக்காத. எப்படி ஒரு தாயன்போடு நீ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.